இல்லைங்க. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். ஆனா பாதி பிரஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கு மனசுங்க மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வந்து டாக் போயிட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கலனாலதான் நிறைய வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த ஒட்டிஸ் நிறைய வேற கடைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆர்டிஸ்டா? வாய்ப்பு கிடைக்காதனால வந்து எப்படி பண்ண முடியும்? அது வந்து இல்ல மேடம், என்னன்னா வாய்ப்பு கிடைக்காதனாலதான் அந்த பொட்டிக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பண்றாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். ஆனா பாதி பிரஸ்ஸோ இல்ல மக்களோ வந்து அது நெகட்டிவா பார்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அது எப்படிலாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். அதுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கு மனசுங்க மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட மத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சாரி, நீங்க தான் நினைக்கிறீங்க. இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். எத்தனை மிடில் கிளாஸும் எத்தனை நார்மல் பீப்புள், மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன், இப்போ நார்மலான மக்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். அப்படின்னு அதான் நீங்கள் சொல்றீங்க, ஒரு ஷெல்ஃபுள்ள எல்லாரும் உட்காந்துட்டு இப்படி தான் இருக்கு உலகம், இப்படி தான் இருக்கு வாழ்க்கை, இப்படி தான் மனுஷங்கள் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் வெளியே வா மேடம். அப்போ குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் குறைவாயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப விளையாடுறதுக்கு குறைவாயிடுச்சு. பசங்க வந்து ஒரே இடத்துல ஸ்டேஜ்ல உட்காந்து விளையாடுறாங்க. மொபைல் ஃபோன் பார்க்கறது வேற. அது அம்மா அப்பா கொடுக்குற விஷயத்தை வந்து வேற மிஷினும் வந்து டிராவல் பண்றாங்க, அந்த பொம்மை எல்லாம் வச்சு விளையாடுறாங்க. ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க எப்படி பாக்குறது பேரண்டா? பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க. நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வெயில நடக்க முடியுமா? சம்மர்லாம் நடக்க முடியுமா? அவ்வளோ வெயிலா இருக்கு. குழந்தைங்களாம் போனா மயக்க போட்டு விழுந்துருவாங்க. ஸோ வெதர் மாறினதால குழந்தைங்களை வெளியே விட்டு அதிகமாக விளையாட வைக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்களாம் வீட்டில் வந்து ஈவினிங் நைட் ஆனால் என் குழந்தைங்களோட 15 மினிட்ஸ் ஓடி பிடிச்சி விளையாண்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவோம். அது வந்து தேங்க்யூ ஸோ மச். யா, இல்ல மாறுதல் அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம், இதுவும் சொல்லிக் கொடுங்க. நம்ம தான் நினைச்சுக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்குன்னு. இது விளையாடுற குழந்தைகள் இன்னும் இதுவும் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யற ஒரு விஷயம் தான். ஆனா மைண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க்லயே இருக்கும், ஆக்டிவிட்டியில இருக்கும். பட் உங்க உட்கார்ந்து பண்ற விஷயம் தான் இதுவும். ஸோ நீங்க பல்லாங்குழி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து பல்லாங்குழி விளையாடுற குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நம்ம தான் நினைக்கிறது முடங்கிடுச்சு. ஐ டோன்ட் திங்க் சோ.